ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பிரிட்டானியா டீ டைம் கேக். ஸோ இந்த கேக் நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிரிட்டானியா டூட்டி ஃப்ரூட்டி கேக் மாதிரி எக்ஸாக்ட் அதே டேஸ்ட்டோட அதே டெக்ஸ்டர் சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக அதே மாதிரி தாங்க இருக்கும். இதில் முட்டை எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது 100% எக்லெஸ் கேக் தான். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் வெறும் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். பாலோ இல்லை தயிரோ சேர்த்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா தண்ணி ஆட் பண்ணி பண்ணும்போது இதோட செல்ஃப் லைஃப் அதிக நாள் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு வந்து 7/4 இன்ச் டின் தான் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் இதில் பட்டர் பேப்பரை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எம்எல்ல கால்குலேட் பண்ணிங்கன்னா 120 ml வரும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதோட எம்எல் அளவுன்னு பார்த்திங்கன்னா 50 ml வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ கிராம் அளவுன்னு பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் வரும். சர்க்கரை எப்போயுமே நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணாமல் கொஞ்சமாக கிரானியூல்ஸ் இருந்துச்சுன்னா அது பேக் ஆகும்போது கேரமலைஸ் ஆகி நம்ம கேக்கோட கலர் வந்து ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபைனாக அரைச்சி அதில் ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு அது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இதோட கிராம் அளவுன்னு பார்த்திங்கன்னா 125 கிராம்ஸ் வரும். இது கூடவே கஸ்டர்ட் பவுடர், நான் இன்றைக்கி வெனிலா கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துருக்கேன். இதோட கப் அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் வரும். கிராம் அளவுன்னு பார்த்திங்கன்னா 45 கிராம்ஸ் வரும். ஸோ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 1 கப் நீங்கள் ஃப்ளோர் எடுத்திங்கன்னா, மைதா மாவு எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதோட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த ஃபார்முலா எப்போயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே அளவில் நீங்கள் இப்போ 1.5 கப் எடுத்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதோட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அந்த ஃபார்முலா நீங்கள் எப்போயுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2-3 ஃப்ளேவர்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஆரஞ்சு எசன்ஸும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2லேருந்து 3 ட்ராப்ஸ் அளவுக்கு போதும். இப்போது அடுத்தது நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடரில் வெனிலா ஃப்ளேவர் இருக்கும். பட் இருந்தாலும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே எல்லோ ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஈவனாக அழகாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சார் ஐட்டம் கண்டிப்பாக சேர்த்தாகணும். தயிர் அல்லது பட்டர் மில்க் சேர்க்கணும். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை, வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறதுனால வினிகர் நம்ம ஆட் பண்ணால் தான் பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா தான் கேக் நல்லா ஸ்பஞ்சியாக ரைஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த க்ரீஸ் பண்ண டின்னுக்கு மாற்றிட்டு நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணால் தான் அதுக்குள்ளான ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போயுமே டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் டேப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் கீழே போய் உட்காந்துரும். ஸோ அதனால் எப்போயுமே டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 10 மினிட்ஸ் 180 டிகிரி மேலேயும் கீழே 2 ராடும் நான் ஆன் பண்ணி வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உள்ளே வச்சதுக்கப்புறம் நான் 170 டிகிரி நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 2 ராட்ஸும் நான் ஆனில் வச்சு 25 மினிட்ஸ் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து
நான் பாட்டம் ராட்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன் பிட்வீன் நீங்கள் அடிக்கடி ஓவனை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணி பாருங்கள். ஈவனாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பேக்கிங் டைம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்துங்க, கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசு தண்ணியுமே எதுவுமே இல்லை, ஆயிலி கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து கூலிங் ராக்கில் நல்லா வச்சு கூல் ஆனதுக்கப்புறம் தான் இதை எப்போயுமே கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா இது சரியாக ஈவனாக கட் பண்ண வராது, ஒரு மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற இருக்கணும். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான பிரிட்டானியா ஸ்டைல் டீ டைம் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.